நான் உங்க ஃபன் பஸ் சரவணகுமார். மாஸ் சீ ஃபுட்ஸ் இருந்தாங்க, நாங்க விசிட் பண்ணியிருந்தோம். நிறைய விஐபிஸ்ல இருந்து கஸ்டமர்ஸ் வரைக்கும் இந்த ஹோட்டல் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க லொகேஷனை நான் கண்டிப்பா சொல்றேங்க. வஞ்சிரம், வவ்வால், கடவா, செங்கரா, கொடுவா எல்லா ஃபிஷ்ஷுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுங்க. நண்டெல்லாம் எங்களால் இப்போ வரைக்கும் மறக்கவே முடியல. இவங்களோட கிச்சனுக்கு போனோம், செம்மையா ஒரு ஆட்டத்தை போட்டோம். நாங்க கொடுத்த தொல்லையில எப்படா நீங்க போவீங்க வீடியோ எடுத்துட்டு, அந்த அளவுக்கு அவங்கள டயர்ட் ஆயிட்டாங்க. ஃபிஷ் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. கண்டிப்பா நீங்களும் இந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா டேஸ்ட் பாருங்க. பிச்சாவரத்துல உங்க கடை எப்படி சார் இந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கு? முக்கிய காரணம் வந்து வெரைட்டி நிறைய, எல்லா வெரைட்டியும் கடல்ல உள்ள மீன் வெரைட்டி எல்லாமே இந்த பிச்சவரத்துல இருக்கும். மற்றபடி பிச்சவரம் பார்க்க வர விஐபி எல்லாருமே எங்க கடைக்கு தான் வந்து சாப்பிடுறாங்க விரும்பி. காரணம் டெய்லி பர்ச்சேசிங் பண்றோம், மீன் ஃப்ரெஷ், அவ்வளவுதான். மசாலா ஃப்ரெஷ்ஷா அரைச்சு கொடுத்து செய்யறோம், அதுதான் முக்கிய காரணம். ஓகே, அப்ப ஃப்ரெஷ்ஷா எல்லாமே எவ்ரிடே நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா கொடுக்குறீங்க. ஆமா, நீங்களே கண்ணால பாக்குறீங்க, கண்ணால பாக்குறீங்க. டேஸ்ட் பண்ண சூப்பரா தான் இருந்துச்சு உங்களோட ஃபுல்லா. அதனால தான் வீடியோ போட வந்தோம். வவ்வா மீன், வஞ்சிர மீன் வெளியில வச்சு காமிச்ச பார்த்துட்டு தான் நீங்க ஆர்டர் பண்ணணும்னு சொல்லுவோம். ஓகே ஓகே. எல்லா ஹோட்டலையும் எப்படின்னா உள்ள இருந்து எடுத்து வந்து கொடுப்பாங்க, அப்படி கிடையாது. ஃப்ரெஷ்ஷா மீனை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுவாங்க. அதனால எல்லாருமே சாப்பிட்டுட்டு கும்பிடு போட்டு போறாங்க. பிரமாதமா இருக்கும். வீட்டு முறையில செய்யறதுனால. ஆமா. ஓகே ஓகே. நீங்களும் பிச்சாவரத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா மாஸ் கடல் மீன் உணவகத்தை வந்து கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க, இங்க சாப்பிடுங்க. கண்டிப்பா எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு, நாங்களாம் சாப்பிட்டு பார்த்துட்டோம். எங்களோட ஸ்கோர் வந்து டன். ஓகேங்களா? நீங்களும் சாப்பிட்டு பாருங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படிக்கு ஃபன் பஸ். தேங்க்யூ.